சமா கூப்பிடு. ஷேய் ஷேய் கிட்ட போய் கூப்பிடு, கிட்ட போய் கூப்பிடு, கிட்ட போய் கூப்பிடு. அம்மா சொல்லி விளக்கேத்துறாங்க. அம்மா விளக்கேத்துறாமா? மகாதீபம் ஏற்றப்பட்டுவிட்டது. திருவண்ணாமலையின் சிகர நிகழ்வான இந்த மகாதீபம் இந்த தீபம் ஏற்றப்பட்டது. இப்போ மலை மீது ஜோதியாக பரஞ்சோதியாக இந்த எரியக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஜோதி வடிவில் ஒன்றாகத்தான் மக்களுக்கு அருள் புரிகிறார்கள் என்பதனுடைய சிறப்பு தான் இந்த மகாதீபத்தினுடைய உண்மையான செய்தி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்மலிவேணியன் அலைகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சேக்கிழார் பெருமான் துதித்து பாடிய அந்த பாடலையே இந்த மகாதீபத்துக்கு நான் பொருத்தி பார்க்கிறேன். அதாவது ஒளி என்பது ஒவ்வொரு மலையில் அங்கே ஒளி, ஆனால் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு பக்தி ஒளி
பரவசத்தோடு, அதுவும் 2668 அடி உயரம் உள்ள ஒரு மலையில் ஏற்றப்பட்ட மகாதீபத்தை சன் நியூஸ் தொலைக்காட்சி நமக்கு பக்கத்திலே ஏத்துற மாதிரி கொண்டு வந்து காட்டியிருக்கிற சிறப்பு நெகிழ வைக்கக்கூடிய ஒரு காட்சி. ஏன்னா மனமுருகி, அதாவது அப்பர் பெருமான் சொல்லுவாரு, கரங்கள் குவியணும், தலை வணங்கணும், உடல் மெய் சிலுக்கணும், இறைவா அரகரா என்று நாம் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால்தான் தென்னாடு உடைய சிவனையை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரஹர மகாதேவா என்றெல்லாம் போற்றி வழிபாடு செய்கிற அந்த உணர்வுபூர்வமான ஒரு காட்சியை மனத்தளவிலே உணர்வுபூர்வமாக கொண்டு வந்திருக்கிற ஒளிபரப்பை நாம இப்போ ஒரு 3 மணி நேரமாக நம்மை மறந்து பார்த்த ஒரு அரிய காட்சி இது. ஒளிபரப்புல நம்ம அந்த ஒளியை பரப்பிட்டு இருக்கோம். அதாவது உண்மையான ஒரு காட்சி, ஒரு நேர்த்தியான காட்சி. அத்தனை காட்சிகளை ஒன்றையும் விடல, எல்லாவற்றையும் பார்த்து தெரிந்து கொள்கிற அளவுக்கு இந்த தீப திருவிழாவை நாம் லட்சக்கணக்கான ஆன்மீக பக்தர்களுக்கு அவங்களோடு இணைந்து இதை இதயபூர்வமாக உணர்வு பூர்வமாக தரிசிச்சிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நீங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருந்தீங்க. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் இந்த சிகர நிகழ்வை எப்படி பாக்குறீங்க?